பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஞாபகம் வந்தது. ரொம்ப நாள் ஆச்சு அந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்டு. வயிற்றுக்கு எதமாக இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக ஒரு கீரை அதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணேன், இந்த பாருங்கள், ஒரு 75 கிராம் பாசி பருப்பை வேக போட்டேன். அது வெந்துக்கிட்டு இருக்கு. அதோடு சேர்த்து ஒரே ஒரு தக்காளியை 3 பீஸாக வெட்டி போட்டிருக்கேன். ஒரு 3-4 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 2 வெள்ளைப்பூடு பல், இதோடு கொஞ்சம் சீரகம், அவ்வளோதான். இதுக்கு மசாலாலாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த பாசி பருப்பு வெந்து வந்ததும் நம்ம இந்த மணத்தக்காளி கீரையை அலசி வச்சிட வேண்டியதுதான், இதில் சேர்த்துற வேண்டியதுதான். நான் சிலர் இந்த கீரையை போட்ட பிறகு இதெல்லாம் போடுவாங்க. நான் பருப்போடையே போட்டேன். ஏன்னா கூட கொஞ்சம் நல்லா குழஞ்சிருச்சுன்னா கடையிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கீரையை நேற்று நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அலசி எடுத்து போடுறது தான் பாக்கி. அதுக்கு பருப்பு வேகணும். அதுக்கு நேரம் கொடுப்போமா? சரி, இப்போ நான் பார்த்துட்டு போய் ஒரு 7-8 நிமிஷம்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு அப்படியே மலர்ந்து நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அது என்ன கீரைன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. மணத்தக்காளி கீரை, அதை அலசி வச்சுருக்கிறேன் நான். அதை இதில் போடுவோம். இந்த கீரை பேர் மட்டும் எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. அதான் நான் இங்கே இருந்த ஊரில் இந்த அரைக்கீரை, முளைக்கீரை தவிர வேறு கீரையே கிடையாது. இப்போதான் கொஞ்சம் காலம் முன்னேற இந்த பாலக்கீரையெல்லாம் வருது. இங்கே பாலக்கீரைன்னா என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு கீரை இருக்குன்னே யாருக்குமே தெரியாது அங்கெல்லாம். இப்போ அதெல்லாம் வருது பார்த்துக்கங்க. நான் இங்கே வந்த பிறகு கஸ்தூரி மேத்தி வாங்கியிருக்கேன். இந்த மணத்தக்காளி கீரை வாங்கியிருக்கேன். நான் அங்கே அந்த ஊரில் இருக்கும்போது இந்த மணத்தக்காளி கீரைக்கு மதுரைக்கெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அந்த அளவுக்கு அங்கே அதெல்லாம் கிடைக்காதா? இப்போது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு ஒரு கீரையை நான் பார்த்தேன். அது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை. சிறுகீரை சென்னையில் எங்கள் அம்மா அதில் துவரம்பருப்பு போட்டு நல்லா மசிஞ்ச பிறகு அதில் இந்த கீரையை போட்டு, சிறுகீரையை போட்டு அழகாக இருக்கும். அந்த கீரை சின்னதாக கத்தி மாதிரி. அதில் சிறுகீரை போட்டு, அப்புறம் இப்போ நான் போட்ட மாதிரி வெள்ளைப்பூடு, தக்காளி, சீரகம் இதெல்லாம் போட்டு, அப்புறம் இறக்கி உப்பு போட்டு கடைஞ்சி வத்தல் இதெல்லாம் போட்டு தாளிப்பாங்க. அதுக்கு நல்ல சுல்லுன்னு உருளைக்கிழங்கெல்லாம் வறுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போது 2 நாளைக்கு முன்னாடி அந்த கீரையை பார்த்தேன். அதுக்குள்ளே நான் வேறு கீரை வாங்கிட்டேன். மாற்றுறதுக்கு முடியாது, அதனால் வந்துட்டேன். இன்னொரு நாள் அந்த கீரையை வாங்கி நான் சாப்பிட்டே ஆகணும். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கும் மேலே ஆகுது. சரி, அது அன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கீரை ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கீரையை எந்த காலத்தை எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி திறந்து வச்சு தானே வேக வைங்க. மூடியெல்லாம் வைக்காதீங்க கீரையை. அதுவும் குக்கரில் வேக வைக்கிறது ரொம்ப தப்பு. கீரையெல்லாம் இது வேகட்டும். நல்லா வெந்த பிறகு இறக்கி உப்பு போட்டு கடைஞ்சி தாளிச்சிட்டோம்னா ரெடி. இப்போ பாருங்கள், பருப்பும் கீரையும் நல்லா வெந்து குழஞ்சிருக்கு. இப்போ இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சோம்னா இந்த சட்டியோட ஹீட்டில் இந்த தண்ணியும் கொஞ்சம் வத்திரும். நமக்கு கடைஞ்சி ஊற்றி சாப்பிட்றதுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் செஞ்சுருக்கேன். அதனால் இவ்வளவு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும். தொட்டு சாப்பிடல. இதை இப்போ இறக்கி வச்சுருவோம். ஆறின பிறகு உப்பு போட்டு கடையணும். நாம் இந்த கீரை ஆறுறதுக்குள்ளே ஒரு 2 நுங்கு சாப்பிட்டு வருவோம். வரீங்களா? இதுதான் 10 ரூபா ஒரு நுங்கு. ஒரு நுங்கு 10 ரூபா.
4 10 ரூபா 5 10 ரூபான்னு பனை ஓலை மட்டையில் மடித்து கொடுப்பாங்க. இது வந்து 1 10 ரூபாயாம். இது சரியான பிஞ்சு சின்னது குட்டியோண்டு. இது 1 10 ரூபாயாம். 5 நுங்கு 50 ரூபாயாம். சூப்பரில். அவ்வளவுதான், அவ்வளவே தாங்க. இந்த பருப்பும் கீரையும் என்ன கீரை, ஐயோ மணத்தக்காளி கீரையும் கடைஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கடுகு உளுந்து கருவேப்பிலை பட்டை வத்தல் போட்டு தாளிக்க வேண்டியது. வத்தல் நல்லா சிவக்கிற வரைக்கும் வச்சிருந்து தாளிச்சாச்சு. இதுக்கு உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ அது பொரித்து சாப்பிடலாம். இல்லை இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கூட்டு வச்சு சாப்பிடணும்னு தோணுன்னா அதையும் செய்யலாம். நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு பிறகு நான் செஞ்சுருக்கிறேன். இந்த மணத்தக்காளி சிறுபருப்பு பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு போட்டு கடைஞ்சிட்டேன், பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்களும் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தவங்களாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிற எங்களுக்கு ஒரு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைக்கும் போட்டுருங்க. சாப்பிட வாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கமும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.